வணக்கம். தத்தளிக்கும் தமிழ்நாடு என்றே சொல்லலாம். பாதுகாப்பு இன்றி பாதுகாப்பற்ற சூழலில் இந்த தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் பதற வைக்கும் காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இதற்கு பின்பு காணொலியை இணைத்திருக்கிறேன், அதையும் முழுமையாக பாருங்கள். பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கு ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பற்ற சூழலில் தவிக்கும் தமிழகம் என்ற தலைப்பிலேயே இந்த காணொலியை தொடங்கவிருக்கிறோம். நிச்சயமாக வருகின்ற காணொலியையும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். திருச்சியில் காவல்துறையோ காவல்துறை அதிகாரிகளோ இல்லையா? சட்டத்தை காக்கின்ற அரசும் தமிழகத்தில் இல்லையா? பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கூடம் போகின்ற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. வயதான மூதாட்டியை வர சீரழித்து சின்னாபின்னமாக்கிய நாடாக மாறியிருக்கிறது. சாதிய வன்கொடுமையால் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. யாரை நம்புவது, எப்படி போவது என்று தெரியாமல் ஐயத்தோடு வாழுகின்றோம். சட்டம் சீர்குலைந்திருக்கிறது. அரக்கர்களும் அயோக்கியர்களும் திருடர்களும் கொள்ளையர்களும் தலைவிரித்து தாண்டவமாடி கொண்டிருக்கிறது இந்த தமிழகம். நினைத்து பார்ப்பதிலேயே நமக்கு வெறுப்பினை தோன்கிறது. ஒரு காலத்தின் இந்தியாவினுடைய அமைதி பூங்கா இந்த தமிழகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கோ தத்தளிக்கும் தமிழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதுதான் செய்தியாக இருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல், விற்றல், ஏற்றுமதி செய்யுதல், அதை போன்று கள்ளச்சாராயம் குடித்து பலவருடைய குடும்பத்தாரை இழந்து தவிக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள் அனாதைகளாக, எத்தனையோ தாய்மார்கள் தாலியத்து விதவிகளாக, எத்தனையோ குடும்பங்கள் சிதறி சின்ன பின்னமாய் கிடக்கிறது தமிழகம். தத்தளிக்கும் தமிழகம். சட்டம் சரியில்லையா? இல்லை, சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் சரியில்லையா? ஆளும் அதிகாரம் சரியில்லையா? இல்லை, அதிகாரிகள் தான் சரியில்லையா? ஊடகம் என்னும் ஒரு மாயைகள் இருக்கிறது. இந்த ஊடகங்கள் யாருக்கோ ஒரு புரோக்கர் வேலை செய்து கொண்டு இருக்கிறதோ என்ற ஐயப்பாடும் எழுந்து கொண்டு இருக்கிறது. நிம்மதியற்ற வாழ்க்கை, நிம்மதியின்றிய வாழ்க்கை துளைந்து கொண்டிருக்கிறது தமிழகம். அழிந்து கொண்டிருக்கிறது தமிழகம். மிகப்பெரிய மாஃபியாக்கள் என்று சொல்லக்கூட முடியாத வண்ணத்தில் அதைவிட ஆக பெரும் கொள்ளையர்களை விட சாதி வெறியர்கள் நிலைத்து நிற்கின்ற நாடாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். மீண்டும் அடுத்த காணொளி கூட உமக்கு வேஸ்டி வெட்டிருக்கா நாங்களாம் யாரு நடக்க வெட்டியா வெட்டி நான் சாவறேன். அவ்வளவு பெரிய ஆள் புட்டாதான் நீ ஆள் இல்லையா? நானு ஒருத்தருமே பார்க்க மாட்டேங்கிறா. அவனுக்கு தெரியாதா ஊரு குடும்பத்தை காலி பண்ணிட்டு ஓட்டு தருவான். கொய்யா வாழ்க்கை நான் என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? ஒண்ணு பண்ணல. ஒண்ணு உனக்கு எனக்கு என்ன பண்ணுவேன்? போலீஸ் போனடி என்ன புண்டே பண்ண முடியும்? நாங்க ஆரிய குரூப் கொய்யா ஒழிக்கா முத்துராஜாடா தேவடியா பேர என்ன பண்ணுவேன்? கொய்யா ஒழிக்கா ஒரு புண்டே பண்ண முடியாது. பப்ளி இல்லைங்க வச்சிருவேன். இவ்வளவு பேர் இதெல்லாம் சொல்லும் போதே அப்படியே சொல்றேன். அரக்கர்கள் என்று சொல்லலாம். அரக்கர்களும் அயோக்கியர்களும் கூடாரம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் தமிழகத்திலே என்று சொல்லலாம். இதற்கெல்லாம் காரணம் யார்? யாரை குறை சொல்வது? அதிகாரத்தை தன் கையில் வைத்து ஆட்சியில் அமர்ந்து கொண்டு எதுவுமே தெரியாது இந்த மக்களை எப்படி சரி செய்வது, இந்த நாட்டை எப்படி கொண்டு போவது, இந்த மக்களுக்கு அமைதியான சூழலை எப்படி கொண்டு போவது என்று தெரியாத மூடர்களா இந்த நாட்டை ஆளுகிறீர்கள்.
எவ்வளவு வன்கொடுமைகள், எவ்வளவு சாதிய கொடுமைகள், எவ்வளவு இழிவு தீண்டாமை, எவ்வளவு பெண்களை ரேப் செய்திருக்கிறார்கள். பச்சிளங்குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரை வெட்கமா இல்லையா என்ற கேள்வி. காவல்துறையை கண்மூடி விட்டீர்களா? நீதித்துறையை மறந்து விட்டீர்களா? சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கின்றது, சீர்குலைந்து கிடக்கின்றது. பொதுமக்களாகிய உங்களோடு ஒரு கேள்வினை கேட்கிறேன். வெட்கமில்லையா இப்படி வேடிக்கை பார்க்க? இருவர் இருந்து கொண்டு ஒரு வயதான ஒரு தகப்பனை என்னென்ன வார்த்தை சொல்லி நெஞ்சில் காலை வைத்து மிதிக்கிறார்கள். காவல்துறைக்கு அழைப்பினை எடடா, போன் போடடா என்று மிரட்டுகிறார். இப்போ காவல்துறை அவ்வளவு கேவலமாகிவிட்டதோ? காவல்துறைக்கு அவ்வளவுதானா தமிழகத்தில்? இந்த வன்கொடுமை என்று தீரும்? மக்களே, நீங்கள் வாக்களிக்கின்றவர்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நல்ல ஆண்மகனாக இருக்க வேண்டும். இந்த நாட்டை ஆட்சி அமைக்க, இந்த நாடு அமைதியில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இனி பணத்திற்காக வாக்களிக்காதீர்கள் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து இந்த காணொளியை சமர்ப்பிக்கிறேன். மானங்கட்ட மக்களுக்காக, புரிதலற்ற மக்களுக்காக, எதையுமே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற முட்டாள்களுக்காக இந்த காணொளியை சமர்ப்பணம் செய்கிறேன். அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரிகளே, நன்றி, வாழ்த்துக்கள். இத்தகைய அரக்கர்களை என்ன செய்ய போகிறீர்கள்? இத்தகைய கேடுகட்ட சிந்தனையுள்ள இந்த நாட்டில் இந்த மாதிரி மனிதர்களை மனிதன் என்று கூட சொல்ல முடியாது, ஒரு கேவலமானவர்கள், சாதி வெறியர்களை என்னதான் செய்ய போகிறீர்கள்? சட்டம் இதை கையில் எடுக்குமா? இவர்களுக்கான தண்டனையை கொடுக்குமா? பார்ப்போம்.